ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு எக்ஸிபிஷன் பற்றின வீடியோ தான் இந்த வீடியோ ஃபுல்லாகவே நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இது எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சென்னை டிடிகே ரோடில் இருக்கக்கூடிய சங்கரா ஹால். அங்கே வந்து பார்த்திங்கன்னா எக்ஸிபிஷன் கம் சேல் வந்து போட்டிருக்காங்க. ரொம்பவே அழகழகான யூனிக்கான பீஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து இருந்தது. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 10லேருந்து 15 ஸ்டால் வந்து அங்கே வந்து போட்டிருக்காங்க. ஸோ வந்து கைவினை பொருட்களாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிராஸ் ஐட்டமாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் வந்து மூலிகை ஐட்டமாக இருக்கட்டும், அது மட்டும் இல்லாமல் நமக்கு வந்து காட்டன் சாரீ, காட்டன் குர்த்தி, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா குறிப்பாக வந்து புத்தகங்கள், இது எல்லாமே உங்களுக்கு அங்கே வந்து எக்ஸிபிஷனை வந்து போட்டிருக்காங்க. இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு டில் டிசம்பர் 31 வரைக்கும் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்தது. ஸோ ஒவ்வொரு பீஸுக்கும் நமக்கு வந்து விலை வந்து சரியாக வந்து அவங்க சொல்லலை. இப்போ நம்ம பார்க்குறது எல்லாமே டெரக்கோட்டாவில் இருக்கக்கூடிய கைவினை பொருட்கள் நம்ம பார்த்துட்ருக்குறோம். குட்டி குட்டி அகல் விளக்காக இருக்கட்டும், அதுக்கப்புறம் வந்து வால் ஹேங்கிங்கில் இருக்கக்கூடிய லைட்டாக இருக்கட்டும், எல்லாமே வந்து ரொம்ப நல்லா இருந்தது. இதெல்லாம் பார்த்திங்கன்னா டெக்கரேட்டிவ் ஐட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா இருந்தது. ஷோ கேஸில் வைக்கிறதுக்கு இதெல்லாம் வந்து யூனிக்கான பீஸாக இருக்கும். துளசி மாடம் பாருங்கள், ரொம்ப வந்து சின்ன சைஸ்லேருந்து நல்ல பெரிய சைஸ் வரைக்கும் வச்சுருக்காங்க. சங்கரா ஹாலில் பார்த்திங்கன்னா எப்போவுமே வந்து எக்ஸிபிஷன் போட்டுகிட்டே இருப்பாங்க. ஸோ நான் எப்போவுமே போகணும்னு நினைப்பேன், டைமே இருக்காது. இப்போ பார்த்திங்கன்னா டைம் இருந்தது. அதோட வந்து வீடியோ நம்ம எடுக்கிற மாதிரியான இருந்தனால ஸோ வந்து அப்படியே வீடியோ எடுத்துகிட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு பார்த்து எடுத்துகிட்டு இருந்தேன். இதெல்லாம் பாருங்கள், ரொம்ப நல்லா இருந்தது. ஒவ்வொரு பீஸுமே அவ்வளோ அழகாக இருந்தது. இதெல்லாம் வந்து நமக்கு வந்து விளக்கெல்லாம் ஏற்றி வைக்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து மெழுகுலையும் கூட ஏற்றி வைக்கலாம். நம்ம வந்து அகல் விளக்கு ஏற்றி வந்து இந்த வீட்டு வாசல்லையும் சரி, நம்ம வந்து பூஜை ரூமில் இந்த மாதிரியான விளக்குகள் எல்லாம் இப்போ யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. விளக்கு வந்து அணையாமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி வந்து மூடி மாதிரி போட்டு நம்ம வந்து ஏற்றி வைக்கலாம். இப்போ நம்ம பார்க்குறது பார்த்திங்கன்னா உங்களுக்கு மண்பாண்டங்கள் ஐட்டம் வந்து அதுக்கு தனியாக ஸ்டால் வந்து போட்டிருக்காங்க. அப்படியே ஒவ்வொரு ஸ்டாலாக நான் அப்படியே காட்டிடுறேன். குட்டி குட்டி கடாய், குட்டி குட்டி சொப்பு சாமான் சொல்லுவாங்க இல்லையா, அதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப அழகாக இருந்தது. ஃபினிஷிங் பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக இருந்தது. ஒரு பிசிறே இல்லாத அளவுக்கு இருந்தது. ரேட் வந்து என்னென்ன ரேட்டுன்னு கேட்டிருந்தேன். அவங்க வந்து சரியாக சொல்லலை. ஸோ பார்த்திங்கன்னா அதில் வந்து இல்லை, எழுதியிருந்தால் நம்ம அப்படியே காட்டலாம் அப்படின்னு பார்த்தேன். ஸோ வந்து இல்லை, இந்த இதில் மட்டும் இருந்தது. இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு 350 அந்த ரேஞ்சில் இருந்தது. நம்ம தயிரெல்லாம் இதில் வந்து ஊற்றி வச்சு நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம வந்து கிச்சனுக்கு இந்த மாதிரியான ஐட்டம் எல்லாம் யூஸ் பண்ணலாம். அதிலே உங்களுக்கு ஃப்ளாஸ்க்கு, அதுக்கப்புறம் வந்து பானை எல்லாமே வந்து வச்சுருக்காங்க. அடுத்தது பார்க்குறதும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அழகழகான ஜிமிக்கி. அடுத்த ஸ்டாலில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரியான கலெக்ஷன் வந்து வச்சுருக்காங்க. ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ வீடியோ எடுக்கும்போது எனக்கு அந்தளவு தெரியல. வீட்டுக்கு வந்து இது வாங்கியிருக்கலாமே, அது வாங்கியிருக்கலாமேன்னு யோசிச்சுட்டு இருந்தேன். டிசம்பர் 31 வரைக்கும் இருக்குது இல்லையா, ஸோ இடையில ஒரு நாள் போனால் அந்த மாதிரி ஐட்டத்தில் ஏதாவது வாங்கிட்டு வரணும். இதெல்லாம் பாருங்கள், ரொம்ப நல்லா இருந்தது. இதுவும் பார்த்திங்கன்னா டெரக்கோட்டாவில் இருக்கக்கூடிய ஜுவல்லரி கலெக்ஷன் தான் பார்க்குறோம். இது வந்து 3வது ஸ்டால் வந்து இதை பற்றின ஸ்டால் வந்து போட்டிருக்காங்க. டிசைன் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது. நிறைய கலர்ஸ் இருந்தது, நிறைய டிசைன்ஸ் வச்சுருக்காங்க. ஒவ்வொரு பீஸுமே அவ்வளோ அழகாக இருந்தது. காட்டன் சாரீக்கெல்லாம் இதை போடும்போது அவ்வளோ ஒரு அழகாக இருக்கும். அதுலேயே நமக்கு ஜிமிக்கி மாதிரியான மாடலில் கூட கொடுத்துருக்காங்க. இயரிங் வந்து வேறு வேறு டிசைனில் வந்து இருந்தது. செட்டு செட்டாகவும் கிடைக்கிது, நமக்கு வந்து தனித்தனி பீஸாகவும் கூட வச்சுருக்காங்க. இந்த ப்ளூ கலர் ரொம்பவே நல்லா இருந்தது. அடுத்தது நம்ம பார்க்குறது பார்த்திங்கன்னா ஒரு பெயிண்டிங் மாதிரியான ஷாப் தான் பார்த்துட்ருக்குறோம். மதுபானி மிதிலா ஹேண்ட் பெயிண்டிங் அப்படின்னு வந்து ஒரு ஷாப் வந்து அடுத்த ஸ்டால் வந்து போட்டிருக்காங்க. பார்க்குறதுக்கே அவ்வளோ அருமையாக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். இந்த மதுபானி பெயிண்டிங்கில் பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருந்தது, தனித்துவமாக இருந்தது. அந்த வேலைப்பாடு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதெல்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக இருந்தது, தத்ரூபமாக இருந்தது. இதெல்லாம் நம்ம வந்து எக்ஸிபிஷனில் பார்க்குறதோடு சரி, ஃபுல்லாகவே வந்து வாலுக்கு தகுந்த மாதிரி அவங்க வந்து வேறு சைஸில் வச்சுருக்காங்க. நல்ல சின்ன சைஸ், பெரிய சைஸ், இந்த மாதிரியான லென்த்தாக இருக்கக்கூடியது அந்த மாதிரி வந்து வச்சுருக்காங்க. இதெல்லாம் பார்த்திங்கன்னா மகாராஷ்டிரா அந்த மாதிரியான ஏரியாவிலேருந்து வரனால ரொம்ப அழகாக இருந்தது. பீஸ் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது, யூனிக்காக இருந்தது. அடுத்தது பார்க்குறது பார்த்திங்கன்னா வுட்டில் இருக்கக்கூடிய சொப்பு சாமான் மாதிரியான கலெக்ஷன் பார்க்குறோம். அடுத்த ஸ்டாலில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி போட்டிருந்தாங்க.
அதில் உங்களுக்கு நிறைய விளையாட்டு சாமான், அதுக்கப்புறம் வந்து குழந்தைங்கள் வந்து விளையாடுற மாதிரியான இந்த மாதிரி செட்டு எல்லாமே வந்து வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சைக்கிள், ரிக்ஷா அந்த மாதிரியான இது எல்லாமே உங்களுக்கு வுட்டிலே வந்து வச்சுருக்காங்க. நல்ல ஒரு அழகான வேலைப்பாடு இதெல்லாம் பார்த்திங்கன்னா. அடுத்ததும் பார்க்குறது பார்த்திங்கன்னா ஒரு பெயிண்டிங் இது தான் பார்க்குறோம். பெயிண்டிங் ஸ்டால் தான் பார்த்துட்ருக்குறோம். ரொம்ப நல்லா இருந்தது. ஃபோட்டோ ஃப்ரேம் எல்லாம் போட்டு ரொம்ப அழகாக வச்சுருக்காங்க. இதிலே பார்த்திங்கன்னா ஃபோட்டோ ஃப்ரேம் இல்லாமல் கிளாத் இருக்குது இல்லையா, அதில் கூட பண்ணி வச்சுருக்காங்க. நம்ம வந்து வாஷ் கூட பண்ணிக்கலாமா. ஸோ ஃப்ரேம் பண்ணி நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நிறைய விதமான கலெக்ஷன் கூட வச்சுருக்காங்க. ராதாகிருஷ்ணா வந்து ரொம்ப அதிகமாக இருந்தது. கேடயம். ஸோ ஒவ்வொரு ஸ்டாலுமே பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா இருந்தது. இவங்களே பார்த்திங்கன்னா கலாஷேத்ராவில் கூட வந்து அடிக்கடி ஸ்டால் வந்து போடும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த செராமிக் ஜார் போட்டிருக்காங்க இல்லையா, அந்த ஸ்டால் பற்றி சொல்லியே ஆகணும் ஃப்ரெண்ட்ஸ். எக்கச்சக்கமான கலெக்ஷன், எக்கச்சக்கமான டிசைன்ஸ் வந்து வச்சுருக்காங்க. சைஸும் பார்த்திங்கன்னா நமக்கு சின்ன சைஸ், பெரிய சைஸ்லேருந்து வச்சுருக்காங்க. ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ இப்போலாம் நிறைய பேர் பார்த்திங்கன்னா கிச்சனில் இந்த மாதிரி பொருட்களை வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இல்லையா. நிறைய விதமான சேல் வந்து இது எப்போவுமே போயிட்டுருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய விதமான கலர்ஸ் வந்து கிடைக்கிது. செட்டாக கூட வச்சுருக்காங்க. 3 பீஸ் அந்த மாதிரி செட்டாக கூட நமக்கு வந்து கிடைக்கிது. சிங்கிள் பீஸாகவும் வச்சுருக்காங்க. அதிலே உங்களுக்கு பார்த்திங்கன்னா கிளாஸு, அதுக்கப்புறம் வந்து கப் அண்ட் சாசர், நல்லா வந்து பெரிய பெரிய சைஸில் இருக்கக்கூடிய உப்பு எல்லாம் போட்டு வைக்கிறதுக்கு பெரிய பெரிய ஜாடி எல்லாமே கிடைக்கிது. அதிலே பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஃபுல்லாக வந்து டீ செட் சொல்லுவாங்க இல்லையா, டீ காஃபி எல்லாம் வந்து அந்த செட்டாகவே கொடுக்குறாங்க. ஃப்ளாஸ்க்கு, அதுக்கப்புறம் இந்த பவுல் வந்து ரொம்ப நல்லா இருந்தது, குட்டியாக இருந்தது. டிஷ்யூ ஹோல்டர் கூட இங்கே வந்து வச்சுருக்காங்க. குட்டி குட்டி பவுல்ஸ்லேயே பாருங்கள் எத்தனை டிசைன் வந்து இருக்குது அப்படின்ட்டு. இந்த பேஸ்கெட் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. கிச்சன்லலாம் நம்ம வந்து ஸ்பூன் எல்லாம் போட்டு வைக்கிறதுக்கு இந்த மாதிரி வந்து யூஸ் பண்ணலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். பக்கத்தில் பார்க்குறது பார்த்திங்கன்னா 2 அந்த 3 அந்த மாதிரி செட்டில் வந்து கொடுத்துருக்காங்க. வித்து பிளேட்டோடு சேர்த்து அப்படியே பேக் பண்ணி வச்சுருக்காங்க. டைனிங்லலாம் நம்ம வந்து வைக்கும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். வித் ஸ்பூனோடு சேர்த்து போட்டு வச்சுருக்காங்க. சேம் சைஸில் நமக்கு வந்து பெரிய பெரிய சைஸ் கிடைக்கிது. சேம் டிசைனில் கப்பு பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமான டிசைனில் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஹேண்ட் வாஷெல்லாம் ஊற்றி வைப்பாங்க இல்லையா, அது கூட உங்களுக்கு பீங்கான்லேயே வந்துடுச்சு. அதுக்கப்புறம் சோப்பு டப்பா பாருங்கள். சோப் பாக்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா இருந்தது. நல்லா வெயிட்டாக இருந்தது. அந்த ப்ளூ கலர் வந்து ரொம்ப அழகாக இருந்தது. பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லா இருந்தது. அப்புறம் பெரிய பெரிய பிளேட்ஸ் எல்லாமே கூட கிடைக்கிது. அடுத்த ஸ்டால் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து ஐம்பொன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த ஜுவல்லரி கலெக்ஷன் வந்து போட்டிருக்காங்க. ஆக்சுவலாக இவங்க வந்து சவுகார்பேட்டில் வந்து பெரிய ஷாப்பே வச்சுருக்காங்க. இங்கே வந்து அடிக்கடி ஸ்டால் போட்டு இந்த மாதிரி சேல் பண்ணிகிட்ருப்பாங்களாம். இதை பற்றின ஃபுல் டீட்டெயில் வீடியோ வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கீழே வந்து கமெண்ட்டில் வந்து தெரியப்படுத்துங்க. ஐம்பொன் டிசைனுக்கான கலெக்ஷன் அந்த ஷாப்பை பற்றின வீடியோ வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம வந்து போட்டுடலாம். இந்த ஷாப்போட அட்ரஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம கொடுத்து அதில் பற்றின பெரிய வீடியோவை நம்ம வந்து போட்டுடலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அழகழகான டிசைனில் வளையல், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நெக்லஸ் செட்டு, ப்ரைடல் செட்டு எல்லாமே கிடைக்கிது. மேட் ஃபினிஷில் இருக்கக்கூடிய எல்லா விதமான ஜுவல்லரி கலெக்ஷனும் இங்கே வந்து வச்சுருக்காங்க. இது வந்து ஓரளவு தான் கலெக்ஷன் இருக்குது. கடையில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய விதமான கலெக்ஷன் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அவங்க கடையை நம்ம வந்து ஒரு விசிட் போய் பார்க்கலாம். பெரிய பெரிய பெண்டன்ட் போட்ட மாதிரியான செயின் கூட இங்கே வந்து அவைலபிளாக இருந்தது. ஜிமிக்கி வகைகள் பார்த்திங்கன்னா நிறைய விதமான ஜிமிக்கி கிடச்சிது. இங்கே வந்து வச்சுருக்காங்க. இது பாருங்கள், முத்துலேயும் உங்களுக்கு வச்சுருக்காங்க. கருகு மணி சொல்லுவாங்க இல்லையா, அந்த கருப்பு மணிலையும் கூட இவங்க வந்து பெண்டன் போட்டிருந்து அதுவும் வந்து செட்டாக வந்து வச்சுருக்காங்க. அப்புறம் முகப்பு செயின், அதுக்கப்புறம் பவளம், முத்து, மாணிக்கம் அந்த மாதிரியான தனித்தனி டிசைனில் தனித்தனி பீட்ஸில் வந்து வச்சுருக்காங்க பாருங்கள்.
ஜிமிக்கி பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா இருந்தது. மேட் ஃபினிஷில் இருக்கக்கூடிய ஜிமிக்கி தான் பார்க்குறோம். நல்லா வந்து லக்ஷ்மி இதில் வந்து டிசைனில் வந்து கொடுத்துருக்காங்க. மேலே பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா இருந்தது. மெரூன் வித் க்ரீனில் வந்து இருந்தது. பெரிய பெரிய பெண்டன் வந்து தனியாகவே கொடுக்குறாங்க. ஸோ தனியாகவே வந்து அங்கே சேல் பண்ணிகிட்டு இருந்தாங்க. பெரிய பெரிய சைஸில் இருக்கக்கூடியது. வளையலாம் ரொம்ப நல்லா இருந்தது. நமக்கு வந்து சைஸுக்கு தகுந்த மாதிரி எல்லா சைஸ்லையுமே வச்சுருக்காங்க. ப்ரேஸ்லெட், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆகாரம் எல்லாமே கிடைக்கிது. இது பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே ஸ்டோன் டிசைனில் இருக்கக்கூடியது. ஸ்டோன் ஒர்க்கில் வந்து கொடுத்துருக்காங்க. கல் வச்ச நெக்லஸ் சொல்லுவாங்க இல்லையா, அதில் வந்து பல விதமான கற்கள் பதிச்ச நெக்லஸ் செட்டு வந்து இங்கே வந்து வச்சுருக்காங்க. எல்லா டிசைன்லையுமே எல்லா கலர்லையுமே இங்கே வந்து கிடைக்கிது. ஸோ மல்டி கலரில் வேணும் அப்படின்னு நினச்சா மல்டி கலர்லேயும் வந்து அவைலபிளாக இருக்குது. இது வந்து ஃபுல்லாகவே பிளாக், நேவி ப்ளூ, ஒயிட்டு, க்ரீனு எல்லா விதமான கலர் கிடைக்கிது. இது வந்து பெரிய சைஸில் இருக்கக்கூடிய ஆரம் நம்ம பார்த்தோம். ஒவ்வொன்றும் டிசைனுக்கு தகுந்த மாதிரி ரேட்டு. ஸோ வந்து ரேட் வந்து நம்ம கேட்டுக்கல. டீட்டெயில் வீடியோ வந்து இன்னொரு வீடியோ போட்டுடலாம் அப்படின்ட்டு நான் வந்து எக்ஸிபிஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து ரேட் வந்து ஃபிக்ஸ் பண்ணி வைக்கல. அடுத்தது இந்த மாதிரியான வுட்டில் இருக்கக்கூடிய பாக்ஸில் வந்து வச்சுருக்காங்க. அந்த பாய் மாதிரி இருக்கும் இல்லையா, மூங்கில் அந்த இதில் இருக்கக்கூடிய பெரிய பெரிய மேட்டு, அதுக்கப்புறம் யோகா பண்ணுற மேட்டு, அதுக்கப்புறம் வந்து குட்டி குட்டி பாக்ஸ் எல்லாமே வச்சுருக்காங்க. இது எல்லாமே பார்த்திங்கன்னா டெக்கர் பீஸ் தான் வச்சுருக்காங்க. நல்ல பிராஸில் இருக்கக்கூடிய டெக்கரேட்டிவ் ஐட்டம் தான் பார்க்குறோம். அதில் வந்து உங்களுக்கு பெரிய பெரிய சிலை, குட்டி குட்டி சிலை எல்லாமே கிடைக்கிது. பழங்காலத்து நாணயம், பழங்காலத்து என்ன சொல்கிறது சேர் எல்லாமே கூட வச்சுருக்காங்க. வுட்டில் இருக்கக்கூடிய சேர் எல்லாமே வச்சுருக்காங்க. இதை வந்து வாலில் வந்து அப்படியே ஹேங் பண்ணுற மாதிரி விநாயகர். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 40,000 50,000 அந்த மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ நல்ல கனமாகவே இருந்தது. அரிய வகை பொருட்கள்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி வந்து கலெக்ஷன் வச்சுருக்காங்க. வள்ளுவர் கோட்டத்தில் இவங்க அடிக்கடி வந்து எக்ஸிபிஷன் போடும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருந்தது. வேலைப்பாடு நிறைந்து இருந்தது. ஸோ வீடியோவில் அந்த அளவுக்கு நான் வந்து மைன்யூட்டாக தெரியல. பீரங்கி, அதுக்கப்புறம் என்ன சொல்கிறது, நிறைய விதமான கலெக்ஷன் வந்து வச்சுருக்காங்க. ஸோ ராஜா காலத்து மன்னர் பரம்பரை அந்த மாதிரி சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரியான பொருட்கள் எல்லாமே வச்சுருக்காங்க. ஒவ்வொன்றுமே அவ்வளோ கனமாகவே இருந்தது. அந்த யானை பார்த்திங்கன்னா தூக்கவே முடியல, அந்தளவுக்கு வெயிட்டாக இருந்தது. அதில் பார்த்திங்கன்னா ரொம்ப அழகான மகாலட்சுமி இருக்கிற மாதிரி டிசைனில் வந்து போட்டிருக்காங்க. ஸோ அந்தளவுக்கு வேலைப்பாடு நிறைஞ்சது. இந்த விநாயகர் பாருங்கள், ஈஸி சேரில் அப்படியே புக்கு படிக்கிற மாதிரி டிசைனில் வந்து பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் பார்த்திங்கன்னா அவங்க வந்து நம்ம தான் வந்து அரிதாக பார்க்குறோம், அவங்க வந்து இது சேல் போயிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. புத்தர் கூட ரொம்ப நல்லா இருந்தது. நிறைய கலெக்ஷன் வச்சுருக்காங்க புத்தால. மாட்டு வண்டி, டிராக்டர் எல்லாமே கிடைக்கிது. வாகனத்துலேயும் பார்த்திங்கன்னா எல்லா விதமான வாகனமும் வச்சுருக்காங்க. பிராஸிலேயே கொடுத்துருக்காங்க. அப்புறம் கீ வந்து போடுவாங்க இல்லையா, அந்த மாதிரி இருந்தது. இது பாருங்கள், சிங்கம் வாயில் வந்து ஒரு வளையம் தொங்குற மாதிரி கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் பார்த்திங்கன்னா வாலில் வந்து ஹேங் பண்ணுற மாதிரி இருக்கும். பூட்டில் பாருங்கள் எத்தனை டிசைன் அப்படின்ட்டு, மீன் மாதிரியான பூட்டு. இது வந்து இன்னொரு சைஸ், பெரிய சைஸில் இருக்கக்கூடிய பூட்டு, டிஃப்ரெண்ட்டாக இருந்தது.
கொஞ்சம் நம்மளை வந்து பழைய காலத்துக்கு கூட்டிகிட்டு போச்சு இந்த பிராஸ் ஐட்டம் பார்க்குறது மட்டும். அதுக்கப்புறம் இந்த சிலை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பெண் வந்து நல்லா பரதநாட்டியம் அந்த என்ன சொல்கிறது பரதநாட்டியம் பண்ணுவாங்க இல்லையா, அந்த என்ன சொல்கிறதுன்னு தெரியலையே, அபிநயம் ஃப்ரெண்ட்ஸ் அபிநயம் பிடிப்பாங்க இல்லையா, அந்த அபிநயத்தை உங்களுக்கு 9 விதமான அபிநயமாக வந்து காட்டியிருந்தாங்க. ரொம்ப அழகாக இருந்தது. ஆஞ்சநேயர் 5 முக ஆஞ்சநேயர் இருந்தார். விநாயகர் எங்கே போனாலும் பெரிய பெரிய சைஸ்லேருந்து குட்டி குட்டி சைஸ்லேருந்து பெரிய பெரிய சைஸில் வரைக்கும் நமக்கு வந்து விநாயகர் தான் இருக்கிறாங்க. முழு முதற் கடவுள் இல்லையாவா. அடுத்தது பார்க்குறது பார்த்திங்கன்னா ஒரு குதிரை வண்டி தான் பார்க்குறோம். விநாயகர்லேயே பல விதமான விநாயகர் இருக்கார். இந்த ஷாப்பில் தான் எடுக்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆச்சு. இது வந்து ஒரே ஸ்டால் தான், நல்ல ஒரே ஆள் வந்து போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரியான மட் ஐட்டம் வந்து பார்த்துடலாம். மீன் சட்டி இந்த மாதிரிலாம் வச்சுருக்காங்க. குழம்பு சட்டி கூட சொல்லலாம். கடாய், அதுக்கப்புறம் வந்து கிளாஸ் லிட் இருக்கிற மாதிரியான பேன் எல்லாமே வச்சுருக்காங்க. இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வெட்டி வேரில் பண்ணக்கூடியது விநாயகர், அதுக்கப்புறம் புத்தர், பெருமாள் எல்லாமே கிடைக்கிது. எவ்வளோ அழகாக வேலைப்பாடு நிறைந்திருக்கு பாருங்கள். இதெல்லாம் விட பக்கத்தில் வந்து புக் ஸ்டால் வந்து போட்டிருக்காங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமான கூட்டம் வந்து இருந்தது. நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா புக்கு வாங்கிட்டு இருந்தாங்க. அடுத்தது பார்க்குறது சாம்பிராணி, அந்த ஸ்டால் வந்து போட்டிருக்காங்க. இந்த ஸ்டாச்சுவோடு சேர்த்து அந்த சாம்பிராணி போட்டிருக்காங்க. பார்த்திங்கன்னா அந்த குட்டியை வந்து சாம்பிராணி வந்து சேர்த்து வந்து கொடுக்குறாங்க. அந்த பீஸோடு சேர்த்து நம்ம வாங்கணும். விநாயகர், சாய்பாபா இருக்கிறாங்கன்னு வைங்களேன், அது கூட அந்த மேலே இருக்கிற சாம்பிராணி நம்ம வாங்கிடணும். அது வந்து கீழே வந்து புகையாக வந்து கிளம்பும். ஸோ வந்து புகை வருது, நம்ம பார்க்கும்போது நமக்கு வந்து அந்த தண்ணி வர மாதிரி தெரியும், அருவியில் வந்து இருக்கிற மாதிரி இருக்கும். நல்லா இருந்தது அந்த பீஸ். பார்த்திங்கன்னா நம்ம வந்து சாம்பிராணி சேர்த்து வந்து கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரியான வெட்டி வேறு ஐட்டம், அதுக்கப்புறம் வந்து மூலிகை சந்தனம், பியூர் சந்தனம் சொல்லியிருந்தாங்க. சந்தனம், அதுக்கப்புறம் வந்து கஸ்தூரி மஞ்சள், வெட்டி வேரில் இருக்கக்கூடிய பவுட்ரு, அந்த மாதிரியான இதெல்லாம் வந்து வச்சுருக்காங்க. அடுத்த ஸ்டாலில் ஃபுல்லாக ஹெர்பல் பாத் பவுட்ரு கூட வச்சுருக்காங்க. சோப்பு ஐட்டம் எல்லாமே வந்து இருந்தது. இது வந்து எல்லா எக்ஸிபிஷன்லேயுமே இந்த மாதிரி வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இதெல்லாம் வந்து எந்த அளவுக்கு ஒரிஜினல் அப்படின்னு தெரியல. கஸ்தூரி மஞ்சள் மட்டும் நான் கேட்டிருந்தேன். 50 கிராம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 70 ரூபீஸ் சொல்லியிருந்தாங்க. இதெல்லாம் பியூர் ஐட்டம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சாண்டல், அதுக்கப்புறம் வந்து பைத்தம்பருப்பு மாவு, சீயக்காய் தூள் எல்லாமே வச்சுருக்காங்க. அடுத்த ஸ்டால் பார்த்திங்கன்னா சாம்பிராணி தான் பார்க்குறோம். இவங்களே பார்த்திங்கன்னா வீட்டிலே வந்து ஊதுபத்தி பண்ணி இங்கே எடுத்துகிட்டு வந்து சேல் பண்ணிகிட்ருக்குறாங்க. இந்த ஸ்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா எத்தனையோ மணி நேரத்துக்கு சொல்லியிருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். 7 மணி நேரமாக இன்னும் சொல்லியிருந்தாங்க. அணையாமல் வந்து அது வந்து புகஞ்சிட்டே இருக்கும் அப்படி சொல்லியிருந்தாங்க. இந்த மாதிரி குட்டியாக ஒரு இது கொடுக்குறாங்க. இந்த ஹோல்ஸில் வந்து நம்ம வந்து அதை வந்து நிற்க வச்சிடணும் அந்த ஊதுபத்தியை. ஸோ ரொம்ப நேரத்துக்கு எரியும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இந்த ஊதுபத்திலே பார்த்திங்கன்னா 17 வகையான ஊதுபத்தி வந்து இவங்க வந்து சேல் பண்ணிகிட்ருக்குறேன்னு சொன்னாங்க. நம்பர் வந்து கேட்டிருந்தேன். ஸோ நம்ம வந்து தனியாக வீடியோ போடலான்னு அவங்க வந்து அதில் வந்து இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படி சொல்லிட்டாங்க. இந்த மாதிரி அங்கங்கே எக்ஸிபிஷன் போட்டு அவங்க வந்து போட்டு சேல் பண்ணிப்பாங்களாம். அதுக்கப்புறம் பார்க்குறது எல்லாமே பார்த்திங்கன்னா கிளாத் ஐட்டம் தான் நம்ம பார்க்குறோம். அதில் வந்து சுடிதார் கலெக்ஷன், சாரீ கலெக்ஷன் எல்லாமே வச்சுருக்காங்க. அதில் உங்களுக்கு ஒரு 4லேருந்து 5 ஸ்டால் வரைக்கும் போட்டிருக்காங்க. சின்ன எக்ஸிபிஷன் மாதிரி தான் போட்டிருக்காங்க. சங்கரா ஹால் வந்து குட்டி சைஸில் தான் இருக்கும். ஸோ அந்த இதில் வந்து ஒரு 10லேருந்து 15 கடை வரைக்கும் போட்டிருக்காங்க. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ எந்தளவுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு தெரியல எனக்கு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னும் ஒரு அடுத்த சூப்பரான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். பாய், டேக் கேர்.